Hello guys, இன்னைக்கு நம்ம மேக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். யூசிங் த given one diagram write the elements of அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏகி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் தான் நம்ம வரைஞ்சிக்கணும். நான் வரையில நீங்கள் எல்லோரும் நோட்டில் வரைஞ்சிக்கோங்க, எக்ஸாம்லேயே வரைஞ்சிக்கோங்க. இது வரைஞ்சப்போ உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 2, 10 and 8 இந்த ஒன் சைடு இருக்குது இல்லையா. அதுக்கப்புறமும் இங்கே 4 சவுண்ட் இருக்கும். ஏ அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே நம்ம வரும். ஸோ இதை மட்டும் இதுக்கு எடுத்து எழுதியிருக்காங்க. 4, 7 இப்போ எழுதிக்கோங்க. அப்படி ஏ போட்டு நீங்கள் is equal to 2, 10, 8, 4, 7 8. இப்போ செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் என்ன, பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. பி இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே இது போட்டுறணும். போட மாட்டா ஹாஃப் மார்க் குறைச்சிடுவாங்க. பிலையும் அதனால ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ 4, 7 அதுவும் வரும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டாக போட்டாலும் சரி, லாஸ்ட்டாக போட்டாலும் சரி. 9, 6, 3, 11, 4, 7. ஓகே, அது ஃபுல்லாக பீச் புரிஞ்சா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேர்டுக்கு வந்துன்னா ஏ யூனியன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்ட் ஒன் ஏக்யூ யூனியனுக்கும் உள்ள எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து பண்ணுற எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ என்னென்ன வரும்? 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11. அண்ட் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒன்ஸ் ரிப்பீட்டான நம்பர் அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த 4, 7 ஆல்ரெடி நமக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த யூனியன் காமன் அப்படிங்கிறது வந்துருக்கு ஓகேயா. இது நான் சும்மா உங்களுக்கு தெரியணும்னு போட்டேன், நீங்கள் போட போடுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் கேட்டிருந்தாங்க. இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படி வந்தால் அது வந்து இன்டர்செக்ஷன் வரும் சரியா. இது வந்து யூனியன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, நான் உங்களுக்கு தெரியும் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எது இன்டர்செக்ஷன் ஆகிருக்குது எதுன்னு பார்ப்போம். இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் காமனாக தானே இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன். சொல்லிட்டு புரியல கமெண்டில் நோன் கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு தரவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் டிஃப்ரென்ஸ். ஃபிஃப்த் நம்மளுக்கு ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கும் சேம் ஓப்பன் ப்ராக்கெட். இதுவரை உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கோம், தரவாக இருக்கீங்களா? ஸோ இப்போ 5th ஒன் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுக்கு இந்த எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். இந்த 2, 10, 8 இது மட்டும் நான் இது இந்த இதுக்கு வந்து ஆஃப் பிஎஸ் இந்த தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த செக்ஷனில். ஸோ இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ இங்கே என்ன வரும்? 2, 10, 8. 6th ஒன் பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? இங்கேயும் இது எல்லாம் அப்படியே விட்டுரும். இதுதான் நம்ம எழுதும் இந்த 11. ஓகேயா? ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்த நம்பர் தான் எழுதுவேன். அது வந்து கார்னர் இருந்துச்சு அப்படின்னா சொல்லக்கூடாது. எதுவும் கவரேஜ் ஆஃப் மில்க். சரியா? 9, 6, 3, 11, 4, 7. இப்படிலாம் எடுத்து எழுத போகிறீங்க. ஆனால் என்ன இந்த 4, 7 வராது. சாரி, ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரி, இந்த 4, 7 வராது. நீங்கள் எழுதிக்கிறாங்க. நான் நல்லா சிலபஸ் எடுக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ 7th ஒன் பார்க்கலாம். ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்டுப்பாங்களா? 7th ஒன் நல்லா பாருங்கள். ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை அப்படி இங்கே போடுங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இந்த 12, 1 இது எல்லாமே வரும். இந்த வெளியே கொடுத்துருக்கோங்களே, இந்த 12ம் உங்களுக்கு வரும், இந்த 1ம் வரும். ஏன்னா இது இதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லலை. நம்மளுக்கு யூனிவர்சல் அப்படின்னால இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகும். பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் வரணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எழுதிக்கோங்க. அப்படியே பி இப்போ என்ன ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்டுருப்பாங்க. இப்போ two, 10, 8, 12, 1. இப்போ 8th ஒன் the complement is equal to சாணியில் இந்த 12th ஒன் வரும். 9, 6, 3, 11, 12, 1. Next 9th one. யூனிவர்சல் கேட்டிருக்காங்க. இப்போ இஸ் ஈக்குவல் டு T 10, 8, 4, 7, 9, 6, 3, 11, 12, 1. யூனிவர்சல் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எழுதுவோம். ஸோ ஏபிஏ அது மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இது மட்டும்தான் வரும். அந்த சர்க்கிள் இன்சைடில் உள்ளது ப்ளஸ் இந்த 1, 12 எல்லாமே. ஓகே, அண்ட் ஒன்ஸ் சொன்ன மாதிரி ஒன்ஸ் வந்த நம்பர் அகெயின் அது ரிப்பீட் ஆனால் அதை எடுத்துருவோம். அதை நம்பரை ஒரு மட்டும் தான் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு செய்ய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.